It's a imaginary story not based on real event. ஸ்வர்ணா மிஸ்ட்ரி ஒருத்தன் உட்காந்து ஹாரர் ஸ்டோரி எழுதிட்டுருப்பான். அந்த டைமில் ஒரு பஸ்ஸு ஹாரரான பஸ்ஸு நின்றுட்டுருக்கும். ரொம்ப நேரமாக நின்றுக்கிட்டே இருக்கிறதுனால அவன் ஏஞ்சி அந்த பஸ்ஸை பார்ப்பான். சரி, என்ன தான் அந்த பஸ்ஸு ரொம்ப நேரமே இங்கேயே நிற்கிதுன்னு சொல்லி நம்ம போய் பார்க்க போகலான்னு சொன்னோடனே அந்த பஸ் அந்த இடத்த விட்டே போயிடுது. போன உடனே அவன் மறுநாள் அந்த பஸ்ஸை பற்றி யோசிச்சுக்கிட்டே அவன் வாக்கிங்கும் போகிறான். வாக்கிங் போயிட்டே இருக்கிறப்ப அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க வெளியே உட்காந்து பேப்பர் படிச்சுட்ருக்காங்க. அந்த பஸ்ஸை பற்றி அவன் பேசுகிறான். அவங்க சொல்கிறாங்க அந்த பஸ் அந்த மாதிரி பஸ்ஸெல்லாம் இன்ன வரைக்கும் இந்த இடத்துல வந்ததில்லை பார்த்ததும் இல்லைன்னு சொன்ன உடனே அவன் யோசிச்சுக்கிட்டே நடந்து போக ஆரம்பிக்கிறான். மறுநாள் பார்த்தா திருப்பி அதே பஸ் அந்த இடத்துல நிற்கிது. அவன் அதை பார்க்குறதுக்காக ஏஞ்சி போகிறதுக்கும் போகிறான். போன உடனே கீழே போய் பார்த்தான். அந்த பஸ்ஸு அந்த இடத்த விட்டு போயிடுது. அவன் கண்ணுக்கிட்டே படமாட்டுக்குது. போன பஸ்ஸு யார் நியூஸ் பேப்பர் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்களோ அவங்க வீட்டுக்கிட்ட போய் நின்றுச்சு. அவங்க வீட்டில் ஏதோ ஒரு சத்தம் வர மாதிரி இருந்ததால் அவங்க அந்த ஆம்பளை ஏஞ்சி அவங்க ஒய்ஃபை எழுப்ப ஆரம்பித்தோடனே அவங்க ஒய்ஃபை ஏந்திரிக்கலன்னொடனே இவங்களே ஒரு குச்சி எடுத்துகிட்டு போய் வீடெல்லாம் செக் பண்ணி பார்த்தாங்க. வீட்டில் யாருமே இல்லை. ஆனால் ஜன்னல் வழியில் எட்டி பார்த்தா ஒரு ஹாரரான பஸ்ஸு வெளியே நின்றுட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு திருப்பி அந்த பெட்ரூமுக்கு பார்த்தா அவங்க மனைவி கொடூர முறையில் இறந்து போய் கிடக்குறாங்க. அதை பார்த்தோன்னே அவங்க தலை தெறிக்க வெளியே ஓடி வந்தாங்க. வெளியே ஓடி வந்த உடனே அந்த பஸ்ஸில் பயத்தில் ஏறிக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள்.